எஸ்டர்டே ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. ஜிஆர்டியில் வந்து 24 கேரட் கோல்டு காயின், நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி, டெலிவர் டு யுவர் டோர் ஸ்டெப் இன் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ பிளிங்கிட் ஆப்பில் வந்து நம்ம எப்படி காயின் ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுது. அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட நமக்கு வந்து கிராமுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது எங்கள் ஏரியாவில் இல்லைன்னு ஒரு சில பேர் போட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் இதில் வந்து ஹெச்ஐடி நம்பர் இருக்கா, ஹால்மார்க் நம்பர் இருக்கா, இது பியூரிட்டி நல்லா இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல உள்ளங்கள் தான். அவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, என்னம்மா 24 மணி நேரம் ஃபோனோட தான் உட்காந்துருப்பியா, எந்த கடையில் எந்த ஆஃபர்னு தேடிக்கிட்டே இருப்பியா, எந்நேரமும் நீ வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பியா, வீட்டில் வேறு வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்லாம் ஒரு சில நல்ல உள்ளங்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து இன்றைக்கி மார்னிங் ஜிஆர்டியில் என்கொயரி பண்ணியிருந்தேங்க. 999 காயின் வந்து கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13,186 ரூபாய். கிட்டத்தட்ட 5% வேல்யூ ஆடட் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டால் நமக்கு இதுதான் ரேட்டுங்க. ஸோ இதை வந்து 1/2 கிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6,593 ரூபாங்க. இது வந்து நம்ம கடைக்கு வேறு போக வேண்டியது இருக்கும். இங்கேருந்து நம்ம அதுக்கு ஒரு ட்ராவல் ஃபேர் வந்து கொடுத்து தான் போக வேண்டியது இருக்கும். போய் தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதுல பார்த்திங்கன்னா ஒரு 6,600 கிட்டே நம்ம இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைனில் நான் அதே 500 மில்லிகிராம் காயினை வந்து 6,180 ருபீஸ் தான் நான் நேற்று வாங்கியிருந்தேன். டெலிவரி சார்ஜ் எதுவுமே கேட்கல. பட் நான் வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து நான் டிப்பாக கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ 6,200ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட எனக்கு வந்து 400 ருபீஸ் ப்ராஃபிட்டாக தாங்க இருந்திருக்கு. ஸோ அவங்களோட கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டுட்டேங்க. பிளிங்கிட் ஆப்பில் இருந்தது, இந்த மாதிரி தான் உங்கள் காயின் வந்திருந்தது, இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அவங்க வந்து இது எங்களோட காயின் தான், ஸோ ஜிஆர்டியோட பிராண்டட் காயின் தான், ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 24 கேரட்டில் ஹெச்ஐடி ஹால்மார்க் சிம்பிள் இருக்காது. இது ஷாப்லேருந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது. இதுலேயும் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது 1 கிராம் காயின். இதில் வந்து அந்த ஹெச்ஐடி ஹால்மார்க் சிம்பிள் இருக்காதுங்க. 22 கேரட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹெச்ஐடி ஹால்மார்க்லாம் வரும். அதே மாதிரி எந்த கடையில் என்ன ஆஃபர் போடுறாங்க, இதையே என்னோடய வேலையாக வச்சுருக்கியா அப்படின்னு கவலைப்படுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் வந்து நிறையா பேர் இன்ஸ்டாவில் எனக்கு பின் பண்ணுவாங்க. சிஸ்டர் இந்த கடையில் இன்னும் ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த பேஜில் வந்து ஆஃபர் இருக்குது, இந்த வெப்சைட்டில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறையா பேருக்கு ரீச் பண்ண முடியாது. அஸ் எ யூடியூபராக என்னால் நிறையா பேருக்கு சொல்ல முடியும், அதனால் நிறையா பேர் பலனடைகிறாங்க அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை தாங்க. அப்படி எல்லாரும் சொல்கிறதையும் நான் வந்து கேட்டு போட்டுறது கிடையாது. உங்களுக்கு அந்த ஆஃபர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிடிச்சா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல, எனக்கு 24 மணி நேரமும் இவங்க கோல்டை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அன்ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறத நிப்பாட்டிக்கோங்க. நான் யாரையும் இதை பாருங்கள், இதை வாங்குங்கன்னு கம்பல் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.